என்ன பண்ணுறேன் ஒன்றும் இல்லை இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வர லைன் சொல்லிட்டு இது அந்த லைன் சொல்லிட்டு சுவிட்சை காட்டி பாருங்க இது வர பவர் லைன் நியூட்ரல் பேஸு எர்த்து ஏழை கொடுத்துருக்கேன் அதுக்கோ பேஸு கொடுத்தாச்சு நியூட்ரல் கொடுத்தாச்சு எர்த்தில் கொடுத்தாச்சு இந்த லைட்டிங்க்கு போகிற பீஸோட நியூட்ரலில் இந்த வாரம் மெயின் நியூட்ரல் கொடுத்தாச்சு கரண்ட் இல்லை லிங்க் பத்தாது உள்ள நிறைய கசகசன ஆகிடும் அதனால் ஒயர்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். சரி இது 3 ஒயர் இல்லாதனால இது என்ன கருப்பு இருக்குது இது 2 ரெட்டு இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஒயர் இல்லாதனால ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரி 3 பீஸ் மொத்தம் சீலிங்கில் 2 ஸ்பாட் லைட்டுக்கு ஒரே சுவிட்சில் 2 லைட் எரியும். இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் என்ட்ரன்ஸில் ஒரு லைட் கண்ட்ரோல் ஒரு லைட் வந்து அந்த பக்கம் நம்ம பேசேஜி படி வரோம் இல்லையா அந்த பக்கத்துக்கு ஒரு லைட்டு இங்கேருந்து போட்டு அங்கே போகிற மாதிரி அதுக்கு ஒரு பீஸு உள் வழியாக வருது அந்த பீஸு கவலிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள். புரோக்கன்னா உடைக்கிறதா பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாரத்தில் ரெடி ஆகிடுச்சு. அர்ஜென்ட் ஒர்க்கு வெகு விரைவாக பண்ணுறோம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இது அது சொல்லுவேன். இதுக்கு வர மெயின் இதுக்கு வர நியூட்ரல் பேஸு எர்த்து ஏசி போடுறாங்க. பவர் நம்ம எடுத்துக்கலாம். கலர் காம்பினேஷனோட போட்டிருக்கோம். நியூட்ரல் பேஸு எர்த்து இது வந்து ஃபேஸு க்ரீன் வந்து எர்த்து நியூட்ரலு இது நியூட்ரல் இது என்ன அது வந்து லைட் பீஸுங்க அவுட்ரு போடுறது. எர்த்துலாமா கொடுக்குற சுவிட்ச் இல்லை நீ சாக்கெட் எங்கெங்கே வருதோ கம்பல்சரி எர்த்து கொடுத்து நல்லது. பரவாயில்ல பெரிய யாருமே கொடுக்க மாட்டாங்களா? கம்பல்சரி கொடுத்தா ஆகணும். கம்பல்சரி கொடுத்தாகணும். அசிஸ்டண்ட் உன் பையனா எப்படிலாம் பண்ணுற மிச்சர் கொடுத்துறாரு. அவனுக்கு எப்போங்க நான் வேலை கற்று எனக்கு எங்கள் அப்பா கற்றுக்கிட்டாரா என் தாத்தா கற்றுக்கிட்டாரா யாரும் கற்றுக்கிட்டலையே. அன்னு பார்த்தா கை வேலை செய்யணும். அது என்ன அதுக்கு ஒரு இங்கே லைட்டுக்கு போகிற நியூட்ரல் இங்கேருந்தே ஏற்றிடுற நியூட்ரல் இங்கே லிங்க் பண்ணி விட்டுறேன். அது நான் அதுக்கு மட்டும் மஞ்சள் கலருக்கு போடுறேன். மேலே வந்து வரது லைட் பீஸோட நியூட்ரல் தனியாக நான் வந்து வர மெயின்லாம் எடுக்க மாட்டேன். வெளி போயிடுச்சு. இது பாருங்கள் இது 3மே பீஸ்னா லைட் பீஸ்ன்னு சொல்லு. பீஸுனா லைட் பீஸ் தான். ஒரு சுவிட்சுக்கு ஒரு பீஸு. இந்த எல்லோ கலர் வந்து எல்லாத்துக்குமே போகிற காமன் நியூட்ரல் இந்த நியூட்ரல்லேருந்து எடுத்துக்கணும். ஆமாம் மெயின் நியூட்ரல். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு லைட் பீஸு அது ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் கண்ட்ரோல். ஆமாம் என்ன சுவிட்ச் இது குவாலிட்டி? அது ஏதோ புது கம்பெனியாக இருக்குது. இப்போ நிறைய கம்பெனி வருது. ஒரு நேரத்தில் மாடலர் சுவிட்சுனாலே ஆங்கர் ரோமா தான். ஆர்பிட் போர்டு ஒன்று ஒரு கம்பெனி பாருங்க சுவிட்சு சாக்கெட் ஆர்பிட்டு. இது வேறு என்னமோ அது என்னமோ ஒரு கம்பெனி ஐஎஸ்ஐ. ஏழுலேருந்து மண்ணடிக்கிறாங்க. இருக்கும் கொடுத்தாச்சு. இன்னொரு இல்லை தான் ஒரு சுவிட்சு கம்மியாகுது. அதுக்கு வேறு ஒரு மெத்தட் ஒன்று பண்ணிக்கிறோம். டபுள் அடிச்சுது இல்லை சாக்கெட்டு அந்த பக்கம் அதுக்கு வந்து சாக்கெட் நாங்கள் டேரெக்ட் பண்ணோம். அந்த தம்பி எனக்கு சாக்கெட்டு டேரெக்ட் வேணும் அதனால் ஒரு சுவிட்சு ஃப்ரீ ஆகுது நான் பார்த்துக்கிறேன் கண்ட்ரோல் வர மாதிரி எனக்கு அங்கேருந்து பேக் என்ட்ரி வரதுனால இது எனக்கு கண்ட்ரோலில் கொடுக்கணும். சுவிட்சு இது டேரெக்டாக கொடுத்துறியா? டேரெக்டாக இருந்தது
அந்த பக்கம் ஒரு சுவிட்ச் ஒன்று மீந்துது. அதனால் இதுக்கு கண்ட்ரோல் சுவிட்ச் அங்கே போட்டால் தான் இங்கே கண்ட்ரோல் வேலை செய்யும். ஓ வெளியில் உள்ள அங்கே போட்டால் தான் இங்கே வேலை செய்யும். அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம புது ஆள் யாருன்னா வந்தோம்னா கிடைக்காது. இது போட்ட வேலை செய்யணும் போயிடணும். சுவிட்ச் இல்லாததுக்காக. சுவிட்ச் இல்லாதானே இந்த வேலை தானே இருக்குது. கொஞ்சம் தானே டிஸ்டன்ஸு. அதான் ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போடு. சில பேர் யாரும் தெரியாது, சொன்னால் தான் தெரியும். ஏன்னா வெளியே இருந்தாலும் புதுவாக்குது வீடு போயிட்டுருக்கோம். இப்போ லோடு கரெக்டாக போச்சுங்களா? இல்லையா அப்படின்னு ஒன்று ஒரு பீஸ் இருக்கு. ஏங்க கொடுத்தாச்சு. சரியாக போச்சுங்க. ஓகே திரும்பி இன்னும் ஒன்று இல்லை சரியாக போச்சு. இப்போ ஜிபேயில் வந்து சாரி பேசிருக்கோம் பேசக்கூடாது. சரி சஞ்சய் கற்றுக்கணும் அதெல்லாம் பண்ணணும். எந்த முக்கால்வாசி வேலை செய்வாங்க. அந்த ரவுண்ட் சீட்டுக்கு போட்டது ஓடுற போட்டது எல்லாம் வந்தோம். இந்த ஸ்பாட் லைட்டாக வந்தால் மாட்ட போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக ரெகுலராக வேலை வந்து 3 மாதம் வந்தேன். நீ எலக்ட்ரிஷனுங்க எப்படியே ரெகுலராக வேலை இருந்து என் கூட வந்தேன்னா உன்னை 3 மாதத்தில் சீப் எலக்ட்ரிஷன் ஆக்கி காட்டுவேன். எனக்கு எலக்ட்ரிஷியன் தெரியும், உடைக்கிறது தான் தெரியும். அதோட கற்றுக் கொடுத்துருவேன். நியூட்ரல் அது எர்த்து பாடி எர்த்து அஜய் லைட் எத்தப்பா, ஸ்பாட் லைட் 2 எத்தா. என்ன பண்ணுறேன் ஒன்றும் இல்லை. இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வர லைனை சொல்லிட்டு இது அந்த லைன்னு சொல்லி சுவிட்சை காட்டி பாருங்க. இது வர பவர் லைன் நியூட்ரல் பேஸு எர்த்து எவ்வளோ கொடுத்துருக்கு. அதுக்கோ பேஸு கொடுத்தாச்சு, நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்தில் கொடுத்தாச்சு. இந்த லைட்டிங்க்கு போகிற பீஸோட நியூட்ரலில் இந்த வாரம் மெயின் நியூட்ரலில் கொடுத்தாச்சு. கரண்ட்டில் லிங்க் பத்தாது, உள்ள நிறைய கசகசன ஆகிடும். அதனால் ஒயர்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். சரி, இது 3 ஒயர் இல்லாததுனால இது என்ன கருப்பு இருக்குது, இது 2 ரெட்டு ஒயர் இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஒயர் இல்லாததுனால ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரி 3 பீஸ் மொத்தம் சீலிங்கில். 2 ஸ்பாட் லைட்டுக்கு ஒரே சுவிட்சில் 2 லைட் எரியும். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் என்ட்ரன்ஸில் ஒரு லைட் கண்ட்ரோல். ஒரு லைட் வந்து அந்த பக்கம் நம்ம பேசேஜ் படி வரணும் இல்லையா, அந்த பக்கத்துக்கு ஒரு லைட்டு இங்கேருந்து போட்டு அங்கே போகிற மாதிரி அதுக்கு ஒரு பீஸு உள் வழியாக வருது. அந்த பீஸ் இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 சரியா போச்சு. 4 பீஸு. இந்த ஒரு சாக்கெட்டுக்கு வீட்டுக்கார் பர்மிஷனோட ஒரு சுவிட்சு அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்தது. இங்கே சுவிட்ச் இல்லாததுனால சுவிட்சு அங்கே போட்டால் தான் இங்கே ஒர்க் ஆகும். இதில் அங்கே ஒரு சுவிட்சு அங்கே போட்டால் தான் இங்கே ஒர்க் ஆகும். இந்த ஒரு சாக்கெட்டுக்கு மட்டும் கண்ட்ரோல் அப்படி கொடுத்தாச்சு. தெரியாதுங்க, யாராவது வந்து இங்கே போட்டுட்டு இங்கே ஒர்க் ஆகலன்னு கேட்காதீங்க. ஆனால் இங்கே போட்டால் ஒர்க் ஆகாது. இதாங்க. ஹாய் மக்களே, நாங்கள் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்க்கும்போது அப்படியே பக்கத்தில் ஏசி மெக்கானிக்கும் அதே வீட்டில் ஏசி செட் பண்ணியிருந்தார். அவர் வந்து எங்கள் சரௌண்டிங்கில், அதாவது செஞ்சி சரௌண்டிங்கில் யாருக்காச்சும் ஏசி வந்து ஃபிட்டிங் பண்ணோம், இல்லை ஏசி அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாதிரி இது பண்ணுறியான ஒரு பழுது பார்ப்பு, ஒரு கேஸ் ஃபால்ட்டு, அது மாதிரி எதனா ப்ராப்ளம்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் அவரே சொல்லுவார். அதை நீங்கள் அழைச்சி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு போனீங்கன்னா நம்ம யூடியூப் பேர் சொல்லுங்கள், சேர்ந்தறியோம்னு சொல்லுங்கள். அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு 100-200 கம்மி பண்ணி வாங்கிக்குவார். சரிங்களா? நம்ம செஞ்சு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க ஆனால் அணுகலாம்.
கான்டாக்ட் நம்பர் சொல்லுண்ணா 9524 பேருண்ணா சுந்தரராஜன். சரி அண்ணன் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஓ இதுனால இது இது வந்து நம்ம ஆர்டினரி ஜங்ஷன் பாக்ஸில் போடுற ஏய் இவன் ஸ்பாட் லைட்டு வாங்கிட்டேன். ஸ்பாட்டுக்கு தானே கேட்டப்ப என்கிட்ட. ஏய் இதில் போடுற லைட்டு வேறு. ஆமாம் இதில் போகிறது வேறு தான். ரெண்டு சைடு இது எப்படி போய் உட்காரம்? இது உட்காராது. இது ஸ்பாட் லைட் பாக்ஸில் போடுறது. ஆமாம் அதை பெருசாக வச்சு அதில் அதில் உட்காருது. என்ன பண்ண ஜங்ஷன் பிரிக்க லைட்டாக பிரிச்சுட்டேன். இது மட்டும் மாற்றின வரணும் திரும்ப. வாங்கணும். தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அதாங்க. இப்போ நாங்கள் என்ன பாக்ஸ் சொல்லி என்ன லைட் போடணுன்றது சொல்லுவோம். இது வச்சு பாரு உள்ள போதும் ஃபஸ்ட்டு. இது வச்சு பாரு எங்க அந்த உள்ளே போதா இந்த இது பவர் போகாது. ஆடி உள்ள போகுது போகாது நினைக்கிறேன். போகாது கண்டிப்பாக போகுது. போகாது தான். அது வேறு பாட்டு எவ்வளோ பெருசு இருக்குது, அது எவ்வளோ பெருசு இருக்குது. வச்சு பாரு. ஏன் ஆசை கட் போனேன் பார்த்துறேன் ஓரம் மணிக்காது. அப்படியே அமுக்கு லைட்டாக சுற்றி விடான். என்ன சுத்தியா இது என்ன போகுமா? மழை பார்க்காதீங்க. அப்படியே டிப்ஸி மக்களே பூசு வேலை செய்யறதுக்கு முன்னே இந்த லைனுக்கு பழுப்பு உடைச்சிது, பைப் லைன் உடைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஃபினிஷிங் ஆகாத இருந்துட்டு அப்போ அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஜங்ஷன் பாக்ஸ் எந்த பாக்ஸ் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த ஃபினிஷிங்கான ஒர்க்கை தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், அந்த பழைய வீடியோவும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். புது வீடியோவையும் பாருங்கள். அந்த வேலையை முடித்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ண வேண்டியது தான். மக்களே, உங்களுக்கு செஞ்சு சரௌண்டிங்கில் யாராச்சும் வீட்டில் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு வேணும்னா, ஒரு பழமையான அந்த காலத்துலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இவரோட மொபைல் நம்பரை கொடுத்துருக்குறேன், டிஸ்பிளேல கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி உங்களுக்கு வேணும்னா இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைச்சி நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கலாம். சரிங்களா? 2A சுவிட்ச் அங்கேயும் 2A சுவிட்ச். இங்கே நிறுத்தினா இங்கேயும் போடலாம், அங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். இது ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, இது லைட்டு, இங்கே ஒரு லைட், அங்கே ஒரு லைட்டு போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.